பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் அனுக்கிரகமும் உண்டாவதாக என்று சொல்லி, திரியேக தேவனும் திருத்துவ நாதரும் மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரும் ஆதியும் அந்தமும் அல்வாவும் ஒமேகாவும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் அகில உலகத்தின் நியாயாதிபதியாகவும் தேவ ஜனங்களின் சக்கராதிபதியாகவும் வருங்காலத்தின் ராஜாதி ராஜாவாகவும் வரப்போகிற அந்த திரியேக தேவனுடைய நாமத்தை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, குமாரனாகிய இயேசுவுக்கு கிருபை உண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவருக்கு தயை உண்டாவதாக. அப்படியாய் இன்றைக்கு அதிகாலை இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே இந்த இருட்டோடு ஜெபம் மற்றும் திறவுகோல் ஆராதனைக்கு வந்திருக்கிறதான, இன்னும் வந்து கொண்டு இருக்கிறதான அனைவரையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய இரக்கங்களின் கிருபையினாலும் தயவின் புயத்தினாலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடத்துவாராக, நிரப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக. அதிகாலையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டென்று சொன்னால் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதம் உங்களை நிரப்பட்டும், உங்கள் குடும்பத்தாரை நிரப்பட்டும், உங்களோடு இருக்கிற யாவரையும் நிரப்பட்டும். இன்ன ஆசீர்வாதம் என்று ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லாமல் அதிகாலைக்கென்றே எத்தனையோ மகிமையிலும் மகிமையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த அதிகாலையின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எனக்கு மிகவும் அன்பான தேவச்சனங்களாகிய உங்களுக்கும் உங்களை சார்ந்த யாவருக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக என்று சொல்லி, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய சகல சமாதானத்தின் நித்திய பூரணமும் தேவனால் அருளப்படுகிற பரிபூரணமும் உங்களுக்குள் உண்டாகி இந்த 2024 ஆண்டு கடந்து முடிந்த 2 மாதங்களில் நீங்கள் சந்தித்திராததும் பெற்றிராததுமான அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுத்து, சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை உயர்த்தி, விரோதிகளுக்கு முன்பாக உங்கள் கண்ணின் புருவங்களை உயர்த்தி, பகைக்கிறவர்களுக்கு முன்பாக அவர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, உலகத்தில் உள்ளவனிலும் உங்களில் உள்ளவர் பெரியவர் என்பதை எல்லாரும் காணத்தக்கதாய் மகத்துவத்தின் மாட்சிமையின் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் இந்த மாதம் முழுவதும் இருப்பாராக என்று சொல்லி, தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இப்போது சொல்லப்பட்ட கிருபை நிறைந்த இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எல்லாருக்கும் எப்போதும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவே. இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷத்த நாள். இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல மகிமை நிறைந்த நாள். இந்த நாள் வானத்து பலகணிகளை திறந்தும், இந்த நாள் பூமியின் மதகுகளை திறந்தும் ஆசீர்வதிக்கிறதான நாள். வானத்தின் பலகணிகள், பூமியின் மதகுகள்
பலகணிகளும் மதகுகளும் திறக்கப்படும் போது பூமியின் எந்த அரராத் மலைகளும் மூடப்பட்டு போகும் என்பது வேதம் சொல்லுகிற சத்தியம். அதே போல ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்தும் பூமியின் மதகுகளை திறந்தும் உங்களை வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த நாளிலே கர்த்தர் நிரப்ப போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனாகிய கர்த்தருடைய கரம் ரபோதி கந்த ரபோதராக்கத்து ரபோதரிக்கத்து டூகடகதுடுக்கத்து ரபோகுரமக்கரமாரதியா லகது டபோதரிக்கத்து ரபோரியாக்க டாகடகத நீத்து ரீக்க டாகடக கராதியா லபோத்து ரிபித்து ரபோதரிக்கத்து கத்துர ஷபோதரிக்கத்து ரமரதியா லபாத்தி ரா கடக்கத்து ரா கடகத டி தரா தராக்க டாகடகதரதியா. வானத்தின் பலகணிகள் என்பது என்ன? வானத்தின் பலகணிகள் என்பது எதை குறிக்கிறது? மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மல்கியா 3:10. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன். வானத்தின் பலகணிகள் என்று சொன்னால் மல்கியா 3:10 சொல்லுகிறதை போல இடங்கொள்ளாமல் போகக்கூடிய அளவுக்கு தேவன் கொடுக்கிறார் ஆசீர்வாதங்கள். அதுதான் வானத்தின் பலகணிகள். இப்பொழுது நாம் முதல் எடுத்த உடனேயே ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற இந்த மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி ரபோதி கந்த ரபோதரிக்க தரா கடாகடகரதி இடங்கொள்ளாமற் போகத்தக்கதான அந்த ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற ஆண்டவர் இந்த அருமையான 2024ஆம் ஆண்டு இந்த மார்ச் மாதம் முழுவதும் இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்மீது ஊற்றும்படியாக அந்த நல்ல விசுவாசத்தோடு திட நம்பிக்கையோடு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே சத்தமாக ஆவி சோதரிப்போம். Tuduram, 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 tuduram. Rima laga dagada gandona mikara badabod yakada bodada gakara bagada radi. Lima latu dagada gandi nitu raganda dagaka ragada gakakaradi. Liku dugu dike ragadana gandu rekka karadaradi. Lika dagada dagando daganda nakuku rigada gakaka கரகரதியா லீமா லபத்து ரபௌது ரிபிக்க துரபக்க டு கடாக டகதனாத்தியா லகத்து ரிக்கத்து ரா ஷபௌது டிக்க கரக டகக்க கரதா. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லீப ரபௌது நிகந்த நமௌது நிகந்த ரிபிக்க துரபௌ ரிபிக்க தக்கத்தரமரா லகதடி தராத்து டாக டாக டகதனா லகது டாக டாக டகத டிக்க டு கடக நத்தியா லீ கடாக டகத நிக்க டு கடக நிக்க டு கக கரக கரதியா லீபா லபௌத்து ரபி திரிக்கத்து ரா தராத்து ராகடக கரதி லரபௌத்து யாக்க டாக டகத நக்க குராக்க டாக டக கரதியா. ஆமாண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவன் இடங்கொள்ளாமல் போகத்தக்கதாய் திரளாய் ஆசீர்வதிக்கிற அந்த நல்ல தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி.
நன்றி என்று சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஷபோதி ரிமிக்கத்த ரிமிக்கத்த கத்துரபோடு ரிமிக்கத்த கத்தரபரபரா லிகடு கடகத டிக்கத்து ரிமிக்கத்துரா கடு கடகதலா கக்கரகரதி லந்தி ரிகைதர பக்கத்துரா ஷபோதுரி கத்தக்கரதியா. ஆண்டோட நல்ல அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், ஆவியானோட நல்ல அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். வானத்தின் பலகணிகள் வானத்தின் பலகணிகளை இந்த மாதத்திலே ஆண்டவர் திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு கோடி ஸ்தோத்திரம், ஒரு கோடி ஸ்தோத்திரம், ஒரு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். நன்றாய் கவனியுங்கள். தேவனால் கொடுக்கப்படுகிறதும் ஆவியானவரால் அருளப்படுகிறதான வார்த்தைகள் தான் இங்கு சொல்லி நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏற்கனவே உட்கார்ந்து பைபிளை திரட்டி அதிலிருந்து வசனங்களை கண்டுபிடிச்சு எழுதிக்கிட்டு வந்து அந்த எழுதப்பட்ட வசனங்கள் இங்கு சொல்லப்படவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை கூட ஏற்கனவே எழுதப்பட்டதும் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டதும் கிடையாது. இது மாதத்தின் முதல் நாள். தேவனுடைய ஆவியிலே நிரம்பி செபித்துக் கொண்டிருக்கையில் அந்த சனப்பொழுதிலே நொடி பொழுதில் ஆவியானவனால் கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசன வசனங்கள் தான் உங்களுக்கு சொல்லப்படுது. இதெல்லாம் நீங்க பெறணும்னா கோயில்ல நிக்கிற சிலை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க நல்ல வாயை திறந்து சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இது மாதத்தின் முதல் நாள். தேவன் நமக்கு பெரிய ஒரு கிருபை பாராட்டி என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ இல்லையோ, முதலாவது ஒரு வாழ்நாளில் ஒரு நாளை அதிகரித்திருக்கிறார். இந்த மாதத்தில் ஒரு மாதத்தை அதிகரித்திருக்கிறார். புதிய மாதத்தை காண வைத்திருக்கிறார். இதற்காகவே நாம் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அது எவ்வளவு கும்பிடானாலும் பத்தாது. அப்படி இருக்கையில் இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வந்தவங்க மௌனமாய் ஊமையாய் வாய் மூடிக்கொண்டு சும்மா இருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் பிரியமானது கிடையாது. நல்ல மொபைல் அன்மியூட் பண்ணுங்க. ஆவியானவரால் தந்தருளப்படுகிற, திரும்பவும் சொல்றேன், ஏற்கனவே எடுத்து குறிக்கப்பட்ட வசனங்கள் கிடையாது. அந்த ஷனப்பொழுதில் ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற வசனங்கள். அதை நல்லா சொல்ல சொல்ல நோட் பண்ணுங்க. அதை அப்படியே நீங்களும் பைபிளை திறந்து எடுத்துக்கொள்ளுங்க. அவைகளை சொல்லு, வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அல்லது ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில எல்லாரும் சமம். இங்க யாரும் விஐபியும் கிடையாது, யாரும் தரம் தாழ்ந்தவர்களும் கிடையாது. ஆனபடினா எல்லாரும் மொபைல அன்மியூட் பண்ணிட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற 2வது வசனம். முதல் வசனம் மல்கியா 3:10. வானத்தின் பலகணி என்றால் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்பது தான் அதனுடைய தாற்பயத்தின் விளக்கம். ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற 2வது ஒரு வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 54:12 வாசிக்கிறேன். உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சித கற்களும் ஆக்குவேன். கர்த்தர் நல்லவே. இங்கு இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஒரு பலகணியை பார்க்கிறோம். இந்த பலகணி 3 விதத்தினால் செய்யப்பட்ட பலகணி. 3 விதத்தினால் செய்யப்பட்ட பலகணி. அந்த 3 விதம் எது? ஒன்று பளிங்கினால் செய்யப்பட்டது,
இரண்டாவது மாணிக்க கற்களினால் செய்யப்பட்டது. மூன்றாவது உச்சிதமான கற்களினால் செய்யப்பட்டது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், 3 வித கற்களினால் செய்யப்பட்ட பலகணி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பலகணியில் முதல் எதை கொண்டு செய்திருக்கிறார்கள்? நல்ல பளிங்கை கொண்டு செய்ததாக வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வைத்து நாம் கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் போகிறோம். மகிமையின் தேவன் இதிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பளிங்குக்கு ஒப்பான நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அந்த பளிங்குக்கு ஒப்பான நல்ல கிருபையினாலே தேவன் நம்மை நிரப்ப போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பளிங்கு என்றால் என்ன? பளிங்கு என்பது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 4:6. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. இந்த ஏசாயா 54:12 படி அந்த பலகணி முதலாவது பளிங்கினால் செய்யப்பட்டது. அந்த பளிங்கு என்பது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற கண்ணாடி கடலை குறிக்கிறது. இந்த கண்ணாடி கடல் எங்கே இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் என்றும் பரலோக ராஜ்யம் என்றும் பரமண்டலம் என்றும் விவரிக்கப்படுகிற அந்த உன்னதத்தில் இருக்கிறதை குறிக்கிறது. அப்படியானால் இந்த பளிங்கு என்பது பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. இப்பொழுது நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த பலகணியானது 3 விதத்தில் செய்யப்பட்டதே. அதில் முதல் விதம் பளிங்கினால் செய்யப்பட்டது அல்லவா? ஆண்டவரே, அந்த பளிங்கு என்பது வெளிப்படுத்தல் 4:6 அது பரலோகத்தின் ஆசீர்வாதம் அல்லவா? இப்பொழுதே எனக்கு கர்த்தர் நல்லவே, அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதமாகிய அந்த பலகணியின் ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி பரலோக ஆசீர்வாதத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மொபைல் போனை அன்மியூட் பண்ணிட்டு சத்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மூன்று விதத்தில் அந்த பலிக்கு என்பது பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் அல்லவா? இப்பொழுதே கர்த்தரை கேளுங்க. அந்த பூமியின் ஆசீர்வாதத்தை அனுபவித்து விட்டேன். அந்த பரலோக ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஐயா. அந்த பரலோக ஆசீர்வாதம் எனக்கு தேவை ஐயா. லிமால் அகத்து ரமௌதரி கட்டா கண்டகொள் நாமத்தில் சொல்லுகிறேன். அந்த பளிங்குக்கு ஒப்பான ராஜ்யத்தில் இருக்கிறதானே அந்த கண்ணாடி கடலின் ஆசீர்வாதம் இந்த பூமியிலே அனுபவிக்கத்தக்கதாக தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறதே. ஷபோ திரா திரா திரைக்க துராத்த டீ தடாக்க காரவாக அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து கிடைக்கிற அந்த திவ்ய ஆசீர்வாதம் இதோ எங்களுக்குள் உண்டாக போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் நாங்கள் மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து விட்டோம். ஆண்டவரே, இவர்கள் மூலமாய் எனக்கு நன்மை வரும், அவர்கள் மூலமாய் ஒத்தாசை வரும் என்று காத்திருந்து நாங்கள் இளைப்படைந்து போனோம். ஆண்டவரே, நீரோ ஏசாயா 54:12 படியாக அந்த பலகணியின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீரே. அந்த பலகணி முதலாவது பளிங்கினால் செய்யப்பட்டது. அந்த பளிங்கி தேவனுடைய சிங்காசனத்தின் பரலோக ஆசீர்வாதம் அல்லவா? மெய்யாகவே இந்த 2024 ஆண்டு இந்த மார்ச் மாதம் முழுவதும் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களை நிரப்பப் போவதற்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி நன்றியோடு கிடைக்கிறோம், நன்றியோடு இருக்கிறோம் ஐயா. ஆண்டோடைய கரத்தின் கிரியை, ஆண்டோடைய கரத்தின் வல்லமை, அந்த பரலோக ஆசீர்வாதங்களை ஆண்டவரே வருஷிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். நல்லவே. அந்த பலகணியின் ஆசீர்வாதங்கள் என்பது ஏசாயா 54:12 படியாக முதலாவது பளிங்கினால் செய்யப்பட்டது. இரண்டாவது, இந்த பலகணிகள் எதனால் செய்யப்பட்டது? அந்த ஏசாயா 54:12 சொல்லுகிறது மாணிக்க கற்களினாலும் என்று சொல்லி. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. ஓ கர்த்தர் நல்லவே, நல்ல மாணிக்க கற்களினால் ஆசீர்வதிக்கிற தேவன், நல்ல மாணிக்க கற்களினால் ஆசீர்வதிக்கிற கர்த்தராகிய ஆண்டவே. ரகுதி நீக டகது நீ கொலோக டகது நீ குருக டாக கரவரதி லீம லபாதராக்க துராக்க டாக டகது நீக்க துரா ஷகதடாக்க கரவகதரதி. ஆம், அந்த மாணிக்க கற்களினால் ஆசீர்வதிக்கிற தேவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாணிக்க கற்கள் என்பது எதை குறிக்கிறது? இந்த மாணிக்க கற்கள் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வேதாகமத்தில் இருந்து ஒரு அழகான கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதிலே 4 பத்தி ரத்தின கற்களை பதித்தார்கள். முதலாம் பத்தி பத்மராகமும், புஷ்பராகமும், மாணிக்கம். இங்கு இந்த மாணிக்கம் என்பது எதை காண்பிக்கிறது? முதலாம் பத்தியை காண்பிக்கிறது. இந்த முதலாம் பத்தி என்பது என்ன? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மற்றும் தேவனுடைய ரசோதரம், அந்த அலங்காரமான ஸ்தலம் உருவாக்கப்படும் போது அங்கு வைக்கப்படுகிற அலங்கார கற்களில் ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த முதலாம் பத்தி என்பது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் தரத்தை காண்பிக்கிறது. முதல் தரம். அந்த முதல் தரம் கர்த்தர் நல்லவே, நல்ல அழகான மாணிக்கத்தினால் நிறைந்ததாய் காணப்படுகிறது. அந்த முதல் பத்தி என்பது தேவனுடைய பிள்ளைகள் அணிவகுத்து போகிற முதல் வரிசை.
தேவனுடைய பிள்ளைகள் அணிவகுத்து போகிற முதல் வரிசை. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய வசனத்தை கொண்டு உங்களுக்கு தீர்க்க தரிசனமான அபிஷேகத்தின் வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த மாதத்திலே முதல் வரிசையில் அணிவகுத்து போகிற ஆசீர்வதிக்கப்பட்ட மாணிக்க கற்களாய் தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஓ, முதல் வரிசையிலே அணிவகுத்து போகிற ஒரு ஒழுங்கும் கிரமமுமாய் போகிற நேர்த்தியாய் கடந்து சொல்லுகிற லபோத்து ரபோது ரபோத்து ரபோது ரிபத்து ரிபீதி ரபோது ரிக்க ரபோதுரா கத்தக்கரதரா அந்த முதலாம் பத்திக்குரிய லிபா லகதனி கத்துரா ஷகடாக கக்கரதியா தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படியே உண்டாகி ஓ முதல் வரிசையிலே அணிவகுத்து போகிற அந்த அணிவகுக்கிற நல்ல கிருபையினாலே ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஆண்டவர் நிரப்ப போகிறார். அந்த முதல் பத்தியிலே அணிவகுத்து போகிறவர்கள் எதற்கு ஒப்பானவர்கள்? யாத்திரையாக 39ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ரத்தின கற்கள் பதித்தவர்கள். ரத்தின கற்கள் பதித்தவர்கள். ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, தேவன் கொடுக்கிற கிருபையுள்ள அழகான வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ரத்தின கற்களாக ஓ ரபோக்கு தூ ரக டாக்க ராக்க டாக டகதடி லிமா லபோது ரிக்கத்து ராக்க டூ கடகதடாத்து ரிக்க டாக கக்கரா அந்த ரத்தின கற்களினாலே ஆண்டவர் உங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அந்த ரத்தின கற்களினாலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்ப எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி அந்த பலகணி இரண்டாவதாக மாணிக்கத்தினால் செய்யப்பட்டது. அந்த மாணிக்கம் என்பதே நல்ல ரத்தின கற்களையும் ஓ முதலாம் பத்தியையும் காண்பிக்கிறது. முதல் வரிசையிலே அணிவகுத்து போகத்தக்கதாக தேவன் நம்மை முன்னணியில் கொண்டு வரப்போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் நீங்கள் ஓ முன்னணியில் போகத்தக்கதான பின்னோக்கி இருந்த உங்களை ஆண்டவர் முன்னணியில் நடத்த போகிறார். முன்னணியில் கர்த்தர் கொண்டு போக போகிறார். இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அதுதான் மாணிக்க கற்கள். இவெல்லாரும் கண்களை மூடி இந்த மார்ச் மாதத்திலே நீர் எங்களை முன்னணியில் கொண்டு போக போகிறீர் ஆண்டவரே. முன்னணியில் போகிறவனாய் எங்களை நடத்த போகிறீர். அதற்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். முதலாம் பத்தியை குறிக்கிறது. மாணிக்க குறிக்கிறதே மாணிக்க கற்கள் என்பது ஒரு முன்னணியில் கொண்டு போவதை குறிக்கிறதே. இதோ பின்னோக்கின அனுபவங்கள் முழுவதுமாய் மறைந்து இழுத்து நீர் முன்னணியில் கொண்டு போகிறதற்கு ஒரு கோடி ஸ்தோத்திரம். அந்த முன்னணியின் ஆசீர்வாதம், அந்த முன்னணியின் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்குள் இருப்பதாக உண்டாவது. காலங்கள் போதும்.
தடுமாறின காலங்கள் போதும், பின்னடைவு அடைந்த காலங்கள் போதும் ஆண்டவரே. அந்த முன்னணியில் சொல்லுகிற அனுபவம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த முன்னணியின் ஆசீர்வாதம் என்பது மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆம், இந்த அருமையான தேவ வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் முன்பாக மாணிக்க கற்களுக்கு ஒப்பாக அவர் முன்னணியில் நடந்து போக போகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதிலும் மாணிக்க கற்களுக்கு ஒப்பாக ஆண்டவர் நமக்கு முன்னணியில் நடந்து போகிறபடினால் எல்லாரும் ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசி, ஆண்டவரே நீர் எனக்கு முன்னணியில் போகிறீர், ஆண்டவரே நீரே முன்னணியாய் போகிறபடினாலே நாங்கள் உமக்கு பின்னாக வரப்போகிறோம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷையினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் ஆண்டவரே மாணிக்க கற்களுக்கு ஒப்பாக ஆண்டுடைய கிருபையின் கரம், ஆண்டுடைய வல்லமையின் புயோ அப்படியே செய்வதாக, அப்படியே செய்வதாக. நன்றி. மெய்யாகவே கர்த்தர் எங்களுக்கு முன்னாக நீர் முன்னணியில் செல்ல போகிறதற்காக முருகோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. ஆம், இந்த மாதத்திலே ஆண்டவர் பலகணிகளை திறக்க போகிறார். ஆண்டவர் திறக்க போகிற பலகணி என்பது முதல் கர்த்தர் சொன்னதை போல வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். அதனால் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க போகிறார். 2வது ஒரு பலகணியை திறக்க போகிறார். அந்த 2வது பலகணி 3 விதத்திலே செய்யப்பட்ட பலகணி. அந்த 3 விதம் என்று, ஒன்று நல்ல சுதந்திரம் பளிங்கினால் செய்யப்பட்டது, 2வது மாணிக்க கற்களினால் செய்யப்பட்டது, 3வது அந்த பலகணி எதனால் செய்யப்பட்டது? ஏசாயா 54ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பலகணிகளை உச்சிதமான கற்களும் ஆக்குவேன்.
அப்போ அந்த பலகணியை ஆண்டவர் மூன்றாவதாக எதனால் செய்திருக்கிறார், எப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னால் நல்ல உச்சிதமான கற்களினால். அப்போ உச்சிதம் என்றால் என்ன? அந்த உச்சிதம் என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற அழகான விளக்கத்தை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 81 சங்கீதம் 16வது வசனம். சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். அப்போ உச்சிதமான கற்கள் என்பது அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறார்? உச்சிதமான கோதுமையினால். அப்படின்னா உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். அப்படி எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுக்கிற சாப்பாடு, இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற ஆகாரம் கூட அது நல்ல உச்சிதமானதா இருக்க போகிறது. நேர்த்தியான சாப்பாடு, தரமான சாப்பாடு, நல்ல அருமையாய் ஆயத்தம் பண்ணப்பட்ட கிருபையுள்ள சாப்பாடு. அந்த உச்சிதமான கோதுமையினால் ஆண்டவர் போஷிக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மூணாவது, இந்த பலகணியானது மூன்றாவது உச்சிதமான கற்களினால் செய்யப்பட்டது. அந்த உச்சிதமான கற்கள் என்பதே நல்ல உச்சிதமான கோதுமை. அது பூமிக்குரிய ஆசீர்வாதம். சாப்பிட முடியாதவர்கள் ஜெபித்து சாப்பிடத்தக்கதாக, சாதாரண உணவு கூட எடுக்க முடியாதவர்கள் சந்தோஷமாய் உணவு எடுக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்கள் ஆகாரத்தையும் போஜனத்தையும் நல்ல உச்சிதமான கோதுமையினால் மாற்றப் போகிறார். உச்சிதமான கோதுமையினால் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னொன்று தெரியுமா? உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார் என்றால் அது எதை குறிக்கிறது? அது உங்க சரீரத்தை ஆரோக்கியப்படுத்துவதை காண்பிக்கிறது. உங்க சரீரம் ஆரோக்கியமாக்கப்படுவதை காண்பிக்கிறது. எதையோ சாப்பிட்டு, மாத்திரைகளை சாப்பிட்டு வாயெல்லாம் நாற்றம் எடுக்கிறது அல்லவா? மருந்துகளை குடித்து நாக்கெல்லாம் செத்து போனதல்லவா? ஐயோ, ஊசியை போட்டு போட்டு சரீரமே கசப்பானது அல்லவா? இதெல்லாம் கர்த்தர் அழித்து போட்டு அதற்கு பதிலாக உங்களுக்கு உச்சிதமான கோதுமையை கொடுத்து தரமான விலை உயர்ந்த ஆகாரத்தினால் நிறைத்து உங்கள் சரீரத்தை நல்ல ஆரோக்கியமான சரீரமாய் ஆண்டவர் மாற்றுகிறபடினால் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே அந்த உச்சிதமான கற்கள் என்கிற உச்சிதமான கோதுமையினால் என்னை போஷித்தருளும் என்று சொல்லி ஆவியில நிரம்பி சத்தமாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் அந்த உச்சிதமான கற்கள், அதிலே ஒரு கல் என்பது உச்சிதமான கோதுமை அல்லவா? அந்த உச்சிதமான கோதுமை அல்லவா? இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதம் முழுவதும் அந்த உச்சிதமான கோதுமையினாலே நீருடைய பிள்ளைகளை நிறைத்தருளுவீராக. நீருடைய பிள்ளைகளை
ஆசீர்வதித்தருள்வீராக. லீம லமக்கத்து ரைகடு கண்டகத நீக்கு ரிகடகத்துராக நகதரமரபா. லீம லமக்கட்டு கடா கடா கண்டகத நீக்கத்து ரீ. உச்சிதமான போஜனம் லீக்கொண்டு கண்டகத நீக்கத்து ரீ ஷகத்து நமத்து ரகட கத்தராக கத்துக்கிறது. உடைய பிள்ளைகளை நிறப்பட்டும் ஆண்டவரே, கொடுக்கட்டும் ஆண்டவரே. லிமிக்கொண்டு கண்டகத நீத்துரி கதகத நக்கல பலவக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்ல கவனியுங்கள். அந்த ஏசாயா 54:12 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உச்சிதமான கல்லினால் என்று சொல்லப்படவில்லை, உச்சிதமான கற்களினால். திரும்ப அந்த வார்த்தையை கவனிங்க. உச்சிதமான கல்லினால் கிடையாது, உச்சிதமான கற்களினால். அப்படின்னா அந்த உச்சிதமான கற்கள் என்று சொன்னா, அந்த உச்சிதம் என்பது பல்வேறு ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. அந்த பல்வேறு ஆசீர்வாதத்தில் முதல் உச்சிதமான ஆசீர்வாதத்தை தான் சங்கீதம் 81:16 பார்த்தோம். உச்சிதமான கோதுமை என்று. இப்போ உச்சிதமான கற்கள் என்று சொன்னா அது பன்மையை குறிக்கிறது, மல்டிபிள் காண்பிக்கிறது. அப்படியானா இதுல இன்னும் சில ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த உச்சிதமான ஆசீர்வாதங்கள் எது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தது. அல்லேலூயா. உச்சிதமான பொருட்களும் அவன் கையிலே இருந்தது. என் அன்பு ஊழியக்காரர்களே, என் அன்பு விசுவாச ஜனமே, இந்த 2024 ஆண்டு இந்த 3வது மாதத்திலே என் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உச்சிதமான பொருட்களினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உச்சிதமான பொருள் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்தவைகளிலேயே தரம் தேறினவைகள் தான் உச்சிதமான பொருட்கள். அங்கு இருந்ததிலேயே விலை உயர்ந்தது, வித்தியாசமானதற்கு பெயர்தான் உச்சிதமான பொருட்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனாகினான். இந்த ஆதியாகமம் 24 அதிகாரம் 10வது வசனத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன். இந்த மாதத்திலே அவர் உங்களை உச்சிதமான பொருட்களினால் நிரப்புவார். நசல் கொண்டது, கீறல் விழுந்தது, உடைந்து போனது, அல்லது தெரித்தது, அல்லது சோத்திரம் உடைவதற்கு ஏதுவானது, ரொம்ப பழமையானது, இத்து போனது, இவைகளெல்லாம் தேவன் ஓரம் கட்டிவிட்டு இந்த 2024 ஆண்டு இந்த 3வது மாதமாக இந்த மார்ச் மாதத்திலே ஆதியாகமம் 24:10 உச்சிதமான பொருட்களை இருக்கிறதிலேயே ஹை பிராண்டட் அண்ட் ஹை குவாலிட்டியான நல்ல விலை உயர்ந்த பொருட்களினால் உங்கள் வீட்டையும் என்னுடைய வீட்டையும் நம்மையும் ஆண்டவர் நிரப்ப போகிறார். எத்தனை பேருக்கு இப்படி நல்ல உச்சிதமான பொருட்கள் வேண்டும்? அப்படி வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உங்க மொபைல் போனை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு எல்லாரும் இப்பொழுதே ஆண்டவரே இந்த ஆதியாகமம் 24:10 உச்சிதமான பொருட்களினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு உச்சிதமான பொருள்
பொருட்கள் இருக்கிறதிலேயே தரம் உயர்ந்த பொருட்கள். லிபி ஹரா துடா கடகதடி துரா கொடு கடகதனா துரா கடகதரா லீ கடா கடகதடி ரி கொடு கடகதடி கொல்லோ கடகதரா லீ ரபக்க ரி கலா கடகதடி ரி கொடு கடகதனா இக்கு ரு கடகதடி ரு கடகதடி ரு கடகதனா லீ கொடு கடகதனி கொல்லோ கடகதடி கொல்லோ கடகதனா குடா கடா கராதரதி லீம லமாத்துரிக்க துரமல மக்கத் துரமரமரமரா ஷமா துரக்கத்துரா ஷமா மக்கக்கட மக்கக்கரா ரீம லமத்ரியாக்க துரமரமக்கத்தர மக்கக்கரமரா. வறண்ட நிலைமைகள் போதும், வறட்சியின் அனுபவங்கள் போதும் ஆண்டவரே, காய்ந்த வெட்டாந்தரை போதும். இதோ உச்சிதமான பொருட்களினால் கர்த்தர் நிரப்புவீராக. ஆபிரகாமுக்கு கொடுத்த உச்சிதங்கள், ஆபிரகாம் மூலமாய் எலியேசருக்கு கிடைத்த உச்சிதங்கள், எலியேசர் மூலமாய் ரெபெக்காளுக்கு கிடைத்த உச்சிதங்கள் ஆண்டவரே இதோ எங்களுக்கு கிடைப்பதாக. அந்த உச்சிதமான பொருட்கள் 3 பேருக்கு கிடைத்தது. அது முதலாவது ஆபிரகாமினிடத்தில் இருந்தது, 2வது எலியேசர் கண்டுபிடித்தது, 3வது ரெபெக்காளுக்கு போய் சேர்ந்தது. அந்த ஆபிரகாம் என்கிற பிதாவின் உச்சிதங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஓ எலியேசர் என்கிற இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக. ஓ ரெபெக்காள் என்கிற மனவாட்டி சபைகளாக எங்களுக்கு அந்த உச்சிதமான ஆசீர்வாதங்கள், உச்சிதமான உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அந்த உச்சிதமான பொருட்கள் பிதாவாகிய தேவனையோ குமாரனாகிய இயேசுவையோ மனவாட்டி சபையை காண்பிக்கிறது. அந்த திவ்ய உச்சித பொருட்கள் இன்று முதல் உண்டாவதாக. தந்தி ரபௌதி நீதி தகதி கந்து டெகதனி லந்தி டெகதினி கந்து டீக்கல்ல ஹந்தி துக்குரா கதிரி தலாக்கா தொகா தரா தரா தரா. ஆபிரகாம் தன்னிடத்தில் இருந்த உச்சிதங்களை கொடுத்துதான் ஊழியக்காரனாகிய எலியேசரை அனுப்பி. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஊழியக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஊழியக்காரர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய பிதாவினிடத்தில் இருக்கிற உச்சிதமான பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உச்சிதமான பொருட்களை மனவாட்டி சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் கொண்டு வருகிறார். ஆண்டவர் கொடுக்கும்படியாய் கொண்டு வருகிறார். அந்த உச்சிதமான பொருட்களினாலே தேவன் நம்முடைய ஸ்தலங்களை நிரப்புகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பலகணிகளின் ஆசீர்வாதம் என்பது முதலாவது வானத்தின் பலகணி. அது இடம் கொள்ளாமல் போகத்தக்கதாய் நிரப்புகிற ஆசீர்வாதம். 2வது, அந்த பலகணிகள் என்பது 3 விதத்தினால் செய்யப்பட்டது. 1 பளிங்கினால் செய்யப்பட்டது, 2வது மாணிக்க கற்களினால் செய்யப்பட்டது, 3வதாக உச்சிதமான கற்களினால் செய்யப்பட்டது. அந்த உச்சிதமான கல்லில தான் உச்சிதமான கோதுமை இருக்கிறது. அந்த உச்சிதமான கற்கள் என்பது 2வது உச்சிதமான பொருட்களை குறிக்கிறது. இந்த உச்சிதமான கற்களில் இன்னொரு அருமையான உச்சிதம் இருக்கிறது பாருங்க. அது என்ன உச்சிதம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
என்னாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்னாகமம் 18:29. எல்லாருக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கை எல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்தப்பட வேண்டும். உச்சிதமான பரிசுத்த பங்கு. அந்த உச்சிதமான பரிசுத்த பங்கு என்பது எதை குறிக்கிறது? அது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். முதலாவது வயிற்றுக்கு தேவையான உச்சிதமான கோதுமையை கொடுத்தது. இரண்டாவது வீட்டுக்கு தேவையான உச்சிதமான பொருட்களை கொடுத்தவை. இப்ப மூன்றாவது உச்சிதமான பங்கை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் 10 ரூபாயும் 100 ரூபாயும் சில்லறையும் கொஞ்சமுமாக தேவனுக்காக கொடுக்கிறதா இருந்தேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலே இருந்து நல்ல உச்சிதமான பரிசுத்த பங்கை கர்த்தருக்கு கொடுக்க போகிறீர்கள். அந்த வசனம் ரொம்ப தெளிவா அழகா சொல்லுது. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கு அது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்தப்பட வேண்டும். அப்போ இந்த உச்சிதத்தில் 3வது உச்சிதம் எது? தேவனுக்கு செலுத்தப்படுகிற அருமையான காணிக்கை. தேவனுக்கு செலுத்தப்படுகிற அருமையான காணிக்கை. ஓ ரீ கடகது நீ கடகது நீ கடகது நீ கடகது நீ கடகது நீ கடகது நீ லீக்கடு கடகது நீ கடகது நீ கடகது நீ கொடு கடகது நீ கொத்து ராக்க ராக தக கொரகதரா. இந்த மாதத்திலே கர்த்தருக்கு கொடுக்கிறதை இப்படி உச்சிதமானதாய் கொடுக்க போகிறோம். அதனால் அது தேவனுக்கு ஏறெடுத்து படைக்கிற படைப்பாக மாறப்போகிறது. இப்ப கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். பலகணிகளை உச்சிதமான கற்களாய் மாற்றுகிறவை. அது 3வது கல்லாகிய அழகான கராத்தி ரகதினி கந்தூர் ரெகதனா கக்கரா பரிசுத்த பங்கு. 3வது கல் அது பரிசுத்த கல் அல்லவா? பரிசுத்த பங்கல்லவா? ஆமாண்டவரே, இந்த மாதம் நாங்கள் உமக்கு கொடுக்கிறதும் நாங்கள் உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறதும் உச்சிதமான பங்காய் இருக்க போகிறதற்காக நன்றி. அது பரிசுத்த பங்காக உச்சிதமான பரிசுத்த பங்கு. அந்த பரிசுத்தத்திலேயே பாருங்க, உச்சிதமான பரிசுத்த பங்கு. அப்படிப்பட்ட விலை உயர்ந்த நேர்த்தியான அழகழகான சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியவானாக, கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியவதியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த என்னாகமம் 18:29 எத்தனை பேர் உரிமை கொண்டாடுகிறீர்கள்? இந்த வசனம் இந்த மாதம் எனக்கு நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உரிமை கொண்டாடுகிற உங்களுக்கு தான் அந்த உச்சிதமான பரிசுத்த பங்கை, உச்சிதமான பரிசுத்த பங்கை ஆண்டவர் தரப்போகிறார். எல்லாரும் கண்களை மூடி அந்த உச்சிதமான பரிசுத்த பங்கு எனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே சதுரம் 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 ஐயா லீகா டகதண்ட கந்தோ டகதண்ட கந்தோ டிக்கல பலபல மக்கல பலபல லீக்குட கத்துர பௌதுண்ட கந்தன மக்கல பலபல மக்கல பலபல மக்க கராகத ரதி லீபண்ட பௌதுண்ட கந்தன மௌதுர கந்தன மௌதுர கந்தரா. ஆமாண்டவரே, பங்கே ஒரு பரிசுத்த பங்காக, அதுவும் உச்சிதமான பரிசுத்த பங்காக தேவன் மாற்ற போகிறீ, ஆண்டவர் மாற்ற போகிறீ. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பரிசுத்த பங்காக, அது உச்சிதமான பரிசுத்த பங்காக தேவன் மாற்றி அமைக்க
கொடுத்ததற்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம். உச்சிதமான கற்களில் மூன்றாவது கல் உச்சிதமான பரிசுத்த பங்கு என்கிற கல் அல்லவா? லிகே துராகடகத நீக்கோ ரூகடகத நீ லிகே நீக்கோ துராகடகத நீக்கோ ரூகடகதனா லீக்கோ டூகடகத நீக்கோ லூகடகத நீக்கோ ரூகடகதனா லீக்கோ லூகடகத நீக்கோ லூகடகத நீக்கோ லோகடகத மக்க கடக்க கரதி லீம லபாத்து ரீக்க டாகடகத நீக்கோ துராகடகதரதி லீ ரபாத்து ரிமிக்க ரமக்க ரமக்க தக்க ரமக்க தரக்க கத்ரபலபலமக்க கரதா லீம லபாத்து ரிமிக்க ரமலமக்க தக்க துரபலமக்க தக்க தரபலபலபல ரிமி ரிமி ரிமிக்க ரிமி ரிமிக்க தக்க துரமக்க கடக்க கடக்க லாகடக கரதி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உச்சிதமான பரிசுத்த பங்காக உச்சிதமான பரிசுத்த பங்காக தேவன் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, நன்றி நன்றி பிதாவே, நன்றி நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. நல்ல உச்சிதமான பரிசுத்த பங்காக நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஒரு கோடி ஸ்தோத்திரம், ஒரு கோடி ஸ்தோத்திரம், ஒரு கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த உச்சிதமான கற்களில் முதலாவது உச்சிதமான போஜனம், இரண்டாவது உச்சிதமான பொருட்கள், மூன்றாவது உச்சிதமான பரிசுத்த பங்கு. இந்த உச்சிதமான கற்களிலே நாலாவது கல் என்ன? அந்த பலகணிகள் செய்யப்பட்டது மூன்றாவதாக உச்சிதமான கற்களினால். அந்த கற்களில் 3 கல்லை நாம் ஆவியானவர் காண்பித்துக் கொடுத்தார். நாலாவது கல் என்ன கல்? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். 2 ராஜாக்கள் 19:23 வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவன். உன் ஸ்தானாபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்தின் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடிமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும். இந்த சுத்திரம் உச்சிதத்திலே நாலாவது ஆசீர்வாதம் எது என்று சொன்னா உச்சிதமான தேவதாரு விருட்சம். தேவதாரு விருட்சம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த தேவதாரு விருட்சம் என்பது ரகதினி ஹந்து ரிக்கத்து ராக்க டூக்க டகத நிக்கத்து ராக்க கரதகதரதி. தேவதாரு விருட்சம் எதை குறைக்கிறது? கர்த்தரை துதிக்கிற நல்ல துதியை காண்பிக்கிறது. தேவதாரு விருட்சம் என்றாலே நல்ல துதி. அப்போ உச்சிதமான கற்களில் நாலாவது கல் என்ன கல் என்று சொன்னா நல்ல தேவனை துதிக்கிற துதி. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 சாமுவேல் 6:5. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. இந்த உச்சித கற்களிலே நாலாவது கல் உச்சிதமான தேவதாரு விருட்சங்கள். அந்த உச்சிதமான தேவதாரு விருட்சங்கள் என்பது தேவனுக்கு துதிக்கிற கீத வாத்தியங்களை உண்டு பண்ணுதல். அந்த கீத வாத்தியங்கள் எதை குறைக்கிறது? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். ஆமென்.
ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மாதம் துக்கம் கொண்டாடுதல் இல்லாமல் போகிற மாதம். இந்த மாதம் கண்ணீரின் பள்ளத்தாக்கு இல்லாமல் போகிற மாதம். இந்த மாதம் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்காத மாதம். இந்த மாதம் இடுக்கத்தின் தண்ணீரை குடிக்காத மாதம். இந்த மாதம் வியாதியின் அகோரத்தினால் தாக்கப்படாத மாதம். இந்த மாதம் ஆரோக்கியமும் பூரிப்பும் உண்டாகிற மாதம். இந்த மாதம் நீங்க ஆடி பாடுகிற மாதம். இந்த மாதம் நீங்க கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிறைந்த மாதம். இந்த மாதம் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையினால் நிரம்புகிற மாதம். லிபி ரகா துரா கடா குடக்க துரபாக்க கரபகதரதி லகோ துரா கடு கடா கடகதிரிபிக்க தொக்கத்துரவலதி. ஹல்லேலூயா. நன்றி. அந்த தேவதாரு விருட்சத்தினாலே, தேவதாரு விருட்சத்தினாலே ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆடி பாடுகிற லீரமோ சபோக்கத்து ராகடகதுனிக்க குரக்க டகக்கக்கறதா ஆடி பாடுகிற மாதமாய், இது ஒரு துதியின் மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உச்சிதமான கற்களிலே 4வது கல், அது உச்சித விருட்சங்கள். அந்த உச்சித விருட்சங்கள் என்பதே தேவனை துதிக்கிற துதி. அதை துதிக்க 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 ஸ்தோத்தரிக்க ஆடலும் பாடலும் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுக்கிறபடினால் ஆவியில நிரம்பி 2 கைகளை மேலே உயர்த்துங்க. யாரும் சும்மா இருக்காதீங்க. இப்போது சரியாய் மணி 4. இது சரியாய் 4 மணி. பொழுது விடிந்து காலை 4 மணி. சரியான 4:00. இந்த அதிகாலை 4 மணி அளவிலே 2 கையை மேலே உயர்த்துங்க. உச்சிதமான விருட்சங்கள், அது நல்ல தேவனை துதிக்கிற துதி அல்லவா? அது ஆடி பாடுகிற மகிழ்ச்சி அல்லவா? இந்த மாதம் முழுவதும் அந்த 4வது ஆசீர்வாதம் உச்சிதமான விருட்சத்தினால் நிரப்புங்க. அது துதியினால் நிரம்பட்டும். நாங்கள் ஆடி பாடி மகிழ உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் 2 கையை மேலே உயர்த்தி நல்ல வானத்தை அண்ணாந்து பார்த்து கழுத்தை மேலே தூக்கி உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. விருட்சங்கள் இதோட பிள்ளைகளுக்குள் உண்டாவதாக. எம்பாடதி அந்தி நதி தத்துத்தி தரா திரிக்கத்துக்கத்தராக்கலாக்கலாக்கடகத்தனக்கரதியா. அந்த உச்சிதமான விருட்சத்தினாலே நல்ல இசை கருவிகளை தேவன் உண்டாக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல விதமான கீதவாத்தியங்கள் உண்டாவதாக, சுரமண்டலங்கள் உண்டாவதாக, தம்புருக்கள் உண்டாவதாக, மேளங்கள் உண்டாவதாக, வீணைகள் உண்டாவதாக, கைத்தாளங்கள் உண்டாவதாக. அதனால் பாடுகிற மன மகிழ்ச்சியின் மாதமாக, அதனால் ஆடி பாடுகிற மன மகிழ்ச்சியின் மாதமாக இந்த மாதத்தை மாற்றுவதற்காக நன்றி. யார் யார் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கைகளை மேலே உயர்த்தி துதிக்கிறார்களோ, யார் யார் 2 கைகளை உயர்த்தி இப்பொழுது ஸ்தோத்தரிக்கிறார்களோ, அவர்களுடைய ஒரு கையிலே தேவதாரு விருட்சங்கள் உண்டாவதாக, மற்றொரு கையிலே தேவனுடைய கீத வாக்கியங்கள் உண்டாவதாக. ஒரு கையிலே தேவதாரு விருட்சங்களும் மற்றொரு கையிலே கீத வாத்தியங்களும் உண்டாவதின் நிமித்தமாக இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஆடி பாடி மகிழுகிற, ஆடி பாடி கம்பீரிக்கிற அந்த பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவர்.
ஆண்டவரே. அந்த பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆடி பாடி மகிழுகிற ஒரு மன மகிழ்ச்சியின் மாதமாக தேவனதை மாற்றுவீராக, கத்தரதை மாற்றுவீராக. லகோத்துரா திரக்கத்துரை கத்தடா கல்லா கடகத்தை நீக்கத்துரா தரபகுடா கடக. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது ஒரு பாடலை நாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஏதுவாகவும் தேவ ஜனங்களுடைய பிரயோஜனத்துக்கு ஏதுவாகவும் ஒரு பாடலை நாம் கேட்க போகிறோம். நம்ம இருக்கிற ஜோஷுவா அவர்கள் கர்த்தருடைய பாடலை பாடுவார்கள். நல்லா கவனிங்க. இந்த மாதத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையே பலகணிகளின் மாதம். இது பலகணிகளின் மாதம், இது பலகணிகளின் மாதம். அந்த பலகணியிலே 2 பலகணிகள் உண்டு. ஒன்று மல்கியா 3:10 இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிற பலகன். 2வது பலகன் ஏசாயா 54:12 சொல்லப்படுகிற அந்த பலகனி. இந்த 2வது பலகனியில 3 விதத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது அது பளிங்கினால் செய்யப்பட்ட பலகன். 2வது மாணிக்க கற்களினால் செய்யப்பட்ட பலகனி. 3வது உச்சிதமான கற்களினால் செய்யப்பட்ட பலகனி. இந்த உச்சிதமான கற்களில் 12 கற்கள் உண்டு, 12 கற்கள் உண்டு. அந்த 12 கல்லிலே 4 கற்களை சொல்லிதான் நாம் ஸ்தோத்தரித்து இருக்கிறோம். முதல் கல் உச்சிதமான போஜனம் என்கிற கல். 2வது கல் உச்சிதமான பொருட்கள் என்னும் கல். 3வது கல் உச்சிதமான பரிசுத்த பங்கு என்கிற கல். 4வது கல் தேவதாரு என்கிற துதியின் கல். இன்னும் நமக்கு இந்த 12 கற்களிலே 8 கற்களை நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் மீண்டும் அந்த 2 கற்களை வைத்து ஸ்தோத்தரிக்க போகிறோம். இன்றைய நாளுக்குரிய இன்னும் 2 கற்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அந்த 2 கற்களிலே முதல் கல் எது? முதல் கல் என்னாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னாகமம் 18:12 வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன். இந்த வசனம் ஒரு பெரிய ரகசியத்தை வச்சிருக்கு பாருங்க. என்னாகவும் 18:12 என்ன ரகசியம்? அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெய் சொல்லிட்டு அதை உனக்கு உரியதாக கொடுத்தேன். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருக்கு கொடுத்த முதற் பலன்கள் அதை நான் உனக்கே திரும்ப கொடுத்தேன். அந்த வசனம் அழகா சொல்லுது. அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகி உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன். அதாவது நீங்க எதை ஆண்டவருக்கு கொடுத்தீங்களோ அதையே அவர் உங்களுக்கு திரும்பவும் ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போகிறார். நீங்க கொடுத்தது வெறும் எண்ணெய், நீங்க கொடுத்தது வெறும் திராட்சை ரசம், நீங்க கொடுத்தது வெறும் தானியம். ஆனா அது ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் போது அது உச்சிதமான எண்ணெயாய் மாற்றுகிறார், உச்சிதமான திராட்சை ரசமாய் மாற்றுகிறார், உச்சிதமான கர்த்தர் நல்லவே கர்த்தர் நல்லவே தானியமாய் மாற்றுகிறார். ஆம், எனக்கன்பான தேவச்சனமே, அந்த சுத்திரம் கர்த்தர் நல்லவே உச்சிதமான கற்களில் 5வது கல்
உச்சிதமான கற்களில் 5வது கல் நல்ல உச்சிதமான எண்ணெய். ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அழகான உச்சிதத்தின் எண்ணெயினால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிற தேவன், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆண்டவர் நம்மை தம்முடைய கிருபையினாலே ஆளுகை செய்கிற தேவன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இந்த காலை வேளையிலே இந்த நல்ல எண்ணெயினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த எண்ணெயினால் தேவன் நம்மை தம்முடைய கிருபையின் காருண்யத்தினால் நிரப்ப போகிறார். அப்போ இந்த உச்சிதமான எண்ணெய் என்பது என்ன? இந்த எண்ணெய் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 11:14. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன். ஓ எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுவேன். அப்போ இந்த உச்சிதமான எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய ஏற்ற காலத்தை குறிக்கிறது. தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றேன். இந்த மாதம் உங்களுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஏற்ற மாதம். இங்க ஆவியானவரை காலையில சொன்னேன். இந்த சோதர பலகணிகள், முதல் பலகணிகளை எழுதி கொள்ளுங்கள், 2ஆம் பலகணிகளை எழுதி கொள்ளுங்கள். அதன் பின்பு 2ஆம் பலகணியில் இருக்கிற உச்சிதமான கற்களை எழுதி கொள்ளுங்கள். அந்த உச்சிதமான கற்களில் இருக்கிற இன்றைக்கு சொல்லப்படுகிற 6 கற்களை எழுதி கொள்ளுங்கள். இவைகளை எழுதி கொண்டு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. தனியா இருந்து நடக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, படுக்கும் போது இதை வாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, குழுவா ஜெபிக்கும் போது, குடும்பமா ஜெபிக்கும் போது இதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களை தம்முடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்க போகிறார். ஆம், அது உச்சிதமான கற்களில் 5வது கல். அது உச்சிதமான எண்ணெயை குறிக்கிறது. அந்த எண்ணெய் என்றால் என்ன? அது தேவனுடைய ஏற்ற காலத்தை குறிக்கிறது. உங்களுக்குரிய ஒரு ஏற்ற காலமாக இந்த மார்ச் மாதத்தை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற காரியங்கள் நடக்கிற மாதமாக இந்த மார்ச் மாதத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆம், இந்த மார்ச் மாதம் முழுவதும் நமக்கு உச்சிதமான எண்ணெயின் மாதமாக, கர்த்தருடைய ஏற்ற காலமாக இது இருக்க போகிறபடினாலே விசுவாசத்தோடு ஆவியிலே நிரம்பி எல்லாரும் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் இயேசுவின் நாமத்தினால். நன்றி ஆண்டவரே. அந்த உச்சிதமான எண்ணெய் லிமா லகதுடா கரு கண்டகதடி கரு கண்டகதரதி அண்டா டகதுடி கரு கலா மகதடி கலோ கடகதனதி லகதி ராக்கடு கடகதடி கலோ கரகதி கக்கக்கரதியா. அந்த உச்சிதமான எண்ணெயினாலே நீருடைய பிள்ளைகளை நிரப்ப பேருக்காக சொல்கிறோம். உச்சிதமான எண்ணெய் என்பதை தேவனுடைய ஏற்ற காலம் அல்லவா? அந்த ஏற்ற காலமாக இந்த மாதம் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஏற்ற காலமாக இந்த மாதம் இருக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ரபோதி கத்து ரபோதரை கத்து ரமலமல மக்கத்து ரமலமல மக்கத்து ரமலமா ரெகதுடி மிக்கல்லவா திரவா கத்தி கத்து ரமலமல மக்கத்து கத்து ரமரமரா நிக்கத்து ரமலமல மக்கத்து ரமலமல மக்கத்து கத்து ரமலமல மக்கத்து ரமலமா ரிக்கத்து ரமலமல மக்கத்து கத்து ரமலமல மிக்கத்து ரமல மக்கக்கராங்கடக கரதியா. கர்த்தாவே
யாவேமைக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே. அந்த உச்சிதமான எண்ணெய் என்கிறதானே நல்ல ஏற்ற காலமாய் இந்த காலத்தை தேவன் மாற்றுகிறார். ஷபோதி ஹந்தா டகதுடபக்கொத்து காத்தகதரபக்கத்துக்கரது. ஆமென் ஆமென். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலத்திலே அவர் முன்மாரியையும் கொடுக்கிறவே பின்மாரியையும் கொடுக்கிறவே. அந்த முன்மாறி பின்மாறியினால் என் தேவன் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என் தேவன் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த முன் சொல்கிறோம் உச்சிதமான எண்ணெய் என்று சொன்னா அது இந்த எண்ணெய் நீங்களும் நானும் நினைக்கிறேன். ஓ கர்த்தர் நல்லவே, நல்ல பயரையும் நல்ல சொல்கிறோம். கர்த்தர் நிலக்கடலையும் செக்கிலே ஆட்டும் போது கிடைக்கிற எண்ணெய் கிடையாது. இந்த உச்சிதமான எண்ணெய ஆண்டவர் எங்கிருந்து கொண்டு வராரு பாருங்க. இந்த உச்சிதமான எண்ணெயை செய்யற இடத்தை பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 32ஆம் அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆமென். இந்த உச்சிதமான எண்ணெயை ஆண்டவர் எங்கிருந்து கொண்டு வரார் தெரியுமா? கற்பாறையிலிருந்து. உங்களால் நம்ப முடியுதா? எந்த சயின்டிஸ்டாவது நம்புவானா? எந்த வரலாற்று ஞானியாவது நம்புவானா? கற்பாறையிலிருந்து என்ன வடியுதையா அப்படின்னு சொன்னா யார் ஏற்றுக்கொள்வா? முழு முட்டாள் கூட நம்ப முடியாது, நம்ப கூடாது. ஆனா பைபிள் சொல்லுது இந்த உச்சிதமான எண்ணெயை ஆண்டவர் உண்டாக்குறதே கற்பாறையிலிருந்து உண்டாக்குறாரா. அப்ப கற்பாறையிலிருந்து உச்சிதமான எண்ணெய் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? உங்களுக்கு எதிராய் யார் கடினமாய் இருந்தார்கள், உங்களுக்கு எதிராய் யார் இரும்பு போல இருந்தார்கள், நீங்கள் கெஞ்சியும் கதறியும் கேட்டும் யார் உங்களுக்கு வளைந்து கொடுக்காது இருந்தார்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே அந்த கற்பாறைகளில் ஒரு கீறலை கர்த்தர் உண்டாக்குகிறார். அந்த கடினமான இருதயங்கள் ஒரு பிளப்பை தேவன் உண்டாக்குகிறார். வணங்காதவர்களும் வளைந்து கொடுக்காதவர்களும் கடின இருதயத்தார் கூட அவர்கள் தேவனால் வெடிப்புண்டாக போகிறார்கள். அவர்களிடத்தில் இருந்துதான் பச்சைக்கிறவரிடத்திலிருந்து பச்சனத்தை உண்டு பண்ணுகிறவே அந்த கடினமான கற்பாறை போன்ற மனிதர்களிடத்திலிருந்து ஆண்டவர் எண்ணெயை வர பண்ண போகிறார். அந்த எண்ணெய் என்பது உச்சிதமான எண்ணெய் என்பது மனதுருக்கத்தை காண்பிக்கிறது. கடினமானவர்களும் முரட்டு இருதயம் உள்ளவர்களும் வணங்காதவர்களும் இணங்காதவர்களும் பிடிவாதக்காரர்களுமாய் இருக்கிற கற்பாறைக்கு ஒப்பானவர்களிடத்திலிருந்து ஒரு மனதுருக்கமாக எண்ணெயை தேவன் வழிய பண்ண போகிறார். தேவன் வழிய பண்ண போகிறார். உச்சிதமான எண்ணெய் என்பது அது கற்பாறையிலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய். கடினமான ஸ்தலத்தில் இருந்து நல்ல எண்ணெயை கொடுக்கிறவே. இதை நான் சொல்லும் போதே என்னுடைய ஆவி கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இதை நான் சொல்லும் போதே என் கண்கள் கண்ணீரால் தழும்புகிறது. ஆண்டவரே, கடினமான இருதயங்களையும் முரட்டாட்டம் உள்ளவர்களையும் வணங்காதவர்களையும் இணங்காதவர்களையும் தேவன் மாற்றி அவர்களிடத்திலிருந்தே அந்த உச்சிதமான எண்ணெயை எனக்கு அனுப்ப போகிறதற்காக சொல்கிறோம்.
அந்த உச்சிதமான எண்ணெயை நீர் எனக்கு கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னுடைய ஆவி கர்த்தரை துதிக்கிறது. நீங்களும் கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரே, உச்சிதமான கற்களில் 5வது கல் உச்சிதமான எண்ணெய் அல்லவா? அந்த உச்சிதமான எண்ணெயை கற்பாரிலிருந்து வழிய பண்ணுகிறவர் அல்லவா? இந்த மாதத்திலே எனக்கு அந்த தயை உண்டாகட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆவியில நிரம்பி கண்களை மூடி வாய்களை திறந்து அந்த உச்சிதமான எண்ணெய்க்காகவோ அதை உற்பத்தி செய்கிற கற்பாரைக்காகவோ எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே. லகத்துட பல 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 மக்கடகதரதி லிமல பல மக்கடகதரதியா அந்த உச்சிதமான எண்ணெய் இதோ உடைய பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக. ஆண்டவரே, கற்பாறையிலிருந்து எண்ணெயை வர வைக்கிற கர்த்தர் நீர் அல்லவா? உபாகமம் 32:13 படி கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயாக, கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயாக நீர் உடைய பிள்ளைகளுக்கு மாற்றுகிறீர் ஆண்டவரே. கொடுக்கவே மாட்டேன் என்று சொன்னவர்கள், என்னால் முடியாது என்று சொன்னவர்கள், நீங்க என்ன வேணாலும் செய்து கொள் என்று சொன்னவர்கள், உன்னால் ஆனதை பார்த்துக்கொள் என்று சொன்னவர்கள், கேட்டு கேட்காத செவிடர்களைப் போல இருந்தவர்கள், பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல இந்த குருடர்களைப் போல இருந்தவர்கள், திசை கூட திரும்பி பார்க்காதவர்கள், இவர்கள் எல்லாரையும் நீர் மாற்றுகிறேன். அங்கு ஒரு கீறலை உண்டு பண்ணுகிறேன், அங்கு ஒரு வெடிப்பை உண்டு பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த கற்பாறைகளில் இருந்து நல்ல எண்ணெயை ஆண்டவர் வர பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இது எங்க சுய புத்தியினால் ஆகவே ஆகாத ஆண்டவரே. இது எங்க சுய பலத்தினால் முடியவே முடியாத ஆண்டவரே. அந்த கற்பாறையை உடைக்க உம்மால் முடியும். கற்பாறைக்குள் கீறலை ஏற்படுத்த உம்மால் முடியும். லீலா பல்லாத்தி ரீத்ரா ஷமிக்க துக்க துனாக்குண்டா கண்டகத நக்க கரக்கண்டோ கண்டக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென். உச்சிதமான கற்களில் இதுக்கு முன்னாடி 4 கல்ல பார்த்தோம். ஆனா இந்த 5வது கல் உச்சிதமான எண்ணெய். அது குறித்து சொல்லிட்டு இருக்கும்போது என்னமோ தெரியல, தேவனுடைய கரம் புறப்பட்டு விட்டதையும், தேவனுடைய கரம் ஒரு கையில் ஒளியையும் மறு கையில் சுத்தியலையும் பிடித்திருக்கிறதை என் கண்கள் பார்க்கிறது. தேவனுடைய கரம் கிரியை செய்ய புறப்பட்டு விட்டதையும், தேவனுடைய கரம் ஒரு கையில் ஒளியையும் மறு கையில் சுத்தியலையும் பிடித்திருக்கிறதை என் கண்கள் காண்கிறது. மெய்தான், இது மெய்தான், இது மெய்தான். இந்த மாதத்தில் கற்பாறைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். கற்பாறைகளை கர்த்தர் வெடிக்க பண்ண போகிறார். கற்பாறைகளிலிருந்து கீறல்களையும் வெடிப்புகளையும் உண்டாக்க போகிறார். அந்த கற்பாறையில் இருந்துதான் நல்ல உச்சிதமான எண்ணெயை கொண்டு வர போகிறார். உங்களால் உடைக்க முடியாததை கர்த்தர் உடைக்க, உங்களால் தட்ட முடியாததை கர்த்தர் தட்டுகிறார். நீங்கள் புலம்பாதீர்கள், நீங்க முறுமுறுக்காதீங்க. ஒன்னே ஒன்று செய்யுங்க. ஆண்டவரே, அந்த உச்சிதமான கல்லிலே 5வது கல் உச்சிதமான எண்ணெய் அல்லவா? அந்த உச்சிதமான எண்ணெய் என்கிற கற்பாறையை நீர் ஒளியை கொண்டு உடையும், சுத்தியலை கொண்டு நொறுக்கும். அது நீர் உடையும் நீர் நொறுக்கும் என்று கர்த்தர்ட்ட விட்டுருங்க. நீங்க புயபலத்தோடு எழும்பாதீங்க. நீங்க மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் பண்ணாதீங்க. தேவன் எனக்கு காண்பிக்கிற தரிசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய
புறப்பட்டு விட்டதை நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஒரு கையிலே ஒளி இருக்கிறது, அவருடைய மறு கையிலே சுத்தியல் இருக்கிறது. இணங்குகிறவர்களுக்கு சாதாரணமாய் கிரியை செய்துவிட்டு போய்விடுவார். இணங்காதவர்களுக்கோ ஒளியை வைத்து இருக்குவார், சுத்தியலை வைத்து நொறுக்குவார். இது நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இடுப்பின் எலும்பு பகுதியிலே சிலருக்கு மிகுந்த காயமும் இரத்த வீக்கமும் உண்டாகும். இடுப்பு எலும்பு பகுதியிலே சிலருக்கு காயமும் இரத்த வீக்கமும் உண்டாகும். இதுவே தேவன் ஒளியை கொண்டும் சுத்தியலை கொண்டும் நொறுக்குவதற்கு அடையாளம். லங்கி கதினி துராக்கத்தி ரீ சகை தராக்கி மீண்டும் எழும்பக்கூடாத படிக்கு அவர்கள் இடுப்பின் எலும்புகளை ஆண்டவர் நொறுக்க போகிறார். மீண்டும் அவர்கள் எழும்பக்கூடாத படிக்கு இடுப்பின் எலும்புகளை ஆண்டவர் ஒளி கொண்டு நொறுக்க போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. இது மாறாது, இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த உச்சிதமான கற்களில் ஐந்தாவது கல், ஆறாவது கல் என்ன? என்னாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னாகமம் 18:12. அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சை ரசத்தை. இந்த உச்சிதமான கற்களில் ஆறாவது கல்லுக்கு இணையாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? நல்ல உச்சிதமான திராட்சை ரசம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த உச்சிதமான திராட்சை ரசம், ஓ கர்த்தர் நல்லவே. அந்த திராட்சை ரசம் என்பது ஒரு விசேஷத்தை தான் காண்பிக்கிறதா இருக்கிறது. அந்த திராட்சை ரசம் என்பது விசேஷமான ஆசீர்வாதங்களை விளங்க காட்டக்கூடியதா இருக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த திராட்சை ரசம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த திராட்சை ரசத்துக்குள் என்ன இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27:28. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் உனக்கு தந்தருளுவாராக. ஆம், இந்த ஓசத்திரம் உச்சிதமான திராட்சரசம் என்பது எதை குறிக்கிறது? பூமியின் கொழுமையை குறிக்கிறது. பூமியின் கொழுமை. லம்பா டகத்தினை கந்தோ ரகத்தினை கந்தோ டிக்கர கதுரிக்க தக்க தராதி. பூமியின் கொழுமை. இந்த பூமியின் கொழுமை தான் நாம் புசித்து குடித்து திருப்தி ஆவதற்கான நல்ல தயை. இந்த பூமியின் கொழுமை என்றால் என்ன? நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். நெகேமியா 9:25 சொல்லுகிறது, அவர்கள் புசித்து குடித்து அவருடைய பெரிய தயையினால் கொழுத்து செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆம், பூமியின் கொழுமை என்பது நல்ல புசித்து குடித்து சொத்திர நல்ல கொழுப்பினாலே செல்வமாய் வாழ்வது. இந்த மாதத்திலே 6வது உச்சித கல்லாகிய நல்ல திராட்சை ரசத்தினால் கர்த்தர் நிரப்புகிறார். அந்த திராட்சை ரசம் என்பதே பூமியின் கொழுமையை காண்பிக்கிறது. பூமியின் கொழுமை என்பது புசித்து குடித்து கொழுப்பினாலே
கொழுப்பினாலே செல்வமாய் வாழ்வது. அந்த கொழுப்பு என்கிற நல்ல செல்வத்தை உடையது தான் இந்த அருமையான 6வது உச்சித கல்லாகிய திராட்சை ரசம். அப்படியானால் இந்த பூமியின் கொழுமையை ஆண்டவர் இந்த மாதத்திலே கொடுத்து அவருடைய வசனம் தவறாமல் நிறைவேறும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட இப்படியாய் சொல்லுங்க, ஆண்டவரே, உச்சிதமான கற்களில் 6வது கல்லாகிய அந்த உச்சிதமான திராட்சை ரசத்தினால் என்னை நிரப்புங்க. உச்சிதமான திராட்சை ரசம் என்கிற பூமியின் கொழுமை என்னை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும், எங்க வீட்டை நிரப்பட்டும், எங்க சபையை நிரப்பட்டும், எங்க ஊழியத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆவியில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. Rika ganduri gadere katuraka dagadagana katurabala bakatagakara ragadudaka lagadagadico loka ragadaga kuraka kalaga kadagakaradi ribala maudiri katurabala bakadagadagadico rugadaгаturaka kakarada. 6வது உச்சிதமான கல், அது உச்சிதமான திராட்சை ரசத்தை குறிக்கிறது. அந்த உச்சிதமான திராட்சை ரசம் என்பதே உச்சிதமான பூமியின் கொழுமையை காண்பிக்கிறது. அந்த பூமியின் கொழுமை என்கிற நல்ல செல்வ செழிப்பு இதோ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அந்த நல்ல செல்வ செழிப்பு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பூமியின் கொழுமை உச்சிதமான திராட்சரசத்தினால் உண்டான பூமியின் கொழுமை பிள்ளைகளை நிரப்புவதாக நிரப்புவதாக. நெகேமியா 9:25 படி அவர்கள் புசித்து குடித்து அவருடைய பெரிய தயினால் கொளுத்தி செல்வமாய் வாழ்ந்தார்களே, அந்த செல்வத்தின் பாக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாக போகிறதற்காக இது எழுத்தின்படியான வசனங்கள் அல்ல ஆண்டவரே, ஆவியின் ஜீவனமான வசனங்களாய் மாற்ற. இது எழுத்தின்படியான வசனங்களாய் அல்ல ஆண்டவரே, ஆவியின் ஜீவனுமான வசனங்களாய் மாற்ற. அப்படியே செய்கிறதற்காக நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென்.